Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் சப்ஜெக்ட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். 17th question. A PERT activity has an optimistic time of 8 days, pessimistic time of 16 days, and if the expected time is 10 days, then the most likely time of the activity is option A 9 days, option B 10 days, option C 12 days, option D 13 days. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதாவது PERT ஆக்டிவிட்டியில ஆப்டிமிஸ்டிக் டைம் வந்து 8 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, பெசிமிஸ்டிக் டைம் வந்து 16 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெக்டட் டைம் 10 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா மோஸ்ட் லைக்லி டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம எக்ஸ்பெக்டட் டைமுக்கான ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சாலே இந்த ஆன்சர் வந்துடும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 9 டேஸ் இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் டைம் வந்து 8 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்டிமிஸ்டிக் டைம்னா T0ன்றதை நான் எப்படி எழுதிக்கிறேன், 8ன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, பெசிமிஸ்டிக் டைம் வந்து 16 டேஸ், அப்போ டிபின்னு எழுதிக்கலாம். பெசிமிஸ்டிக் டைம் 16 டேஸ். அடுத்தது எக்ஸ்பெக்டட் டைம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 10 டேஸ், அப்போ டிஇன்றது 10ன்னு கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், எக்ஸ்பெக்டட் டைமோட ஃபார்முலா டிஇ இஸ் ஈக்குவல் டு TO plus 4TM plus TP divided by 6ன்ற ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அதில் TMன்றது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மோஸ்ட் லைக்லி டைம்ன்ற ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், மோஸ்ட் லைக்லி டைம் தான். அப்போ TM தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மீதி எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். இப்போ 10, TEன்றது 10, அடுத்தது TOன்றது 8 அண்ட் TPன்றது 16 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 10 into 6ன்றது நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 16 வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 8 plus 16ன்றது 24. ஸோ 60 minus 24, இந்த 24 லெஃப்ட் சைடில் வந்துருச்சுனாக்கா 60 minus 24 divided by 4ன்றது TM மோஸ்ட் லைக்லி டைம். அப்போ 36/4, 36/4ன்ற ஆன்சர் 9 டேஸ். ஸோ 9 டேஸ்ன்றது ஆப்ஷன் ஏவில் இருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். 18th question. The optimal strategy for player B and the value of the game 5-1-3-4 is option A 1/5, 4/5 and 17/5, option B 1/5, 4/5 and 1, option C 3/5, 2/5 and 17/5, option D 2/5, 3/5 and 17/5. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2017 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். அதாவது என்ன கண்டுபிடிக்கணும், வேல்யூ ஆஃப் தி கேம் கண்டுபிடிக்கணும். வேல்யூ ஆஃப் தி கேம்ன்றது செகண்ட். ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் தி பிளேயர் பிக்கு தான் கண்டுபிடிக்கணும். அது வந்து இந்த ரெண்டு கோஆர்டினேட்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேல்யூஸ் தான் நம்மளுக்கு ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் தி பிளேயர் பிக்கு மட்டும்தான் இங்க கேட்டிருக்கனால அதுவும் வேல்யூ ஆஃப் தி கேமும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணி போடலாம். இதுக்கு அந்த ஃபார்முலா படி போட்டீங்கன்னா ஆப்ஷன் சி 3/5, 2/5 அண்ட் 17/5ன்றது தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கொடுத்துருக்க சம்ல பாத்தீங்கன்னா இந்த கேமுக்கு சேடல் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது அண்ட் பிளேயர் பிக்கும் ஏவுக்கும் நமக்கு ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கலாம், வேல்யூ ஆஃப் தி கேமும் கண்டுபிடிக்கலாம் பை யூசிங் தி ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், வேல்யூ ஆஃப் தி கேம் ஃபார்முலா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் பிக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதுல ஸ்ட்ராட்டஜி பிக்கு பாத்தீங்கன்னா ஏவுக்கு P1 P2 வரும் அண்ட் ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிக்கு பாத்தீங்கன்னா Q1 Q2ன்றது வரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு P1 P2 கண்டுபிடிக்கணும், Q1 Q2 கண்டுபிடிக்கணும். அதை இல்லாத நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா வேல்யூ ஆஃப் தி கேம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், P1 P2ன்றது ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் ஏன்னா
Q1 Q2ன்றது strategy for player Bன்னு அர்த்தம். அப்ப P1ன்றது ஃபார்முலா பாருங்க. கீழே நம்ம வேல்யூ ஆஃப் தி கேமுக்கு என்ன போடுறோமோ அதே தான் எல்லாத்துக்குமே வரும். P1 Q1 எல்லாத்துக்குமே. அப்ப அதனால அதை அப்படியே போட்டுக்கலாம். A1 plus 11 plus A22 minus A12 plus 21. அடுத்தது Q1க்கும் அதே தான் கீழே வரும். A11 plus A22 minus A12 plus A21. மேல மட்டும் பாருங்க வேல்யூ ஆஃப் தி கேம்ல அந்த டயகனல் என்ட்ரிஸ் அப்படியே மைனஸ் பண்ணிக்கும். A11 A22 minus A21 into A12. இதே P1 ஓட ஃபார்முலா பாத்தீங்கன்னா A22 minus A21. அதே Q1க்கு A22 minus A21க்கு பதில் 12 வரும். அவ்வளவுதான். இது மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும் நம்மளுக்கு Q1லயும் P1லயும் பாத்தீங்கன்னா P1ல A21 ஆவும் Q1ல A12 ஆவும் இருக்கும். இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு A11ன்றது நம்மளுக்கு 5, A12ன்றது 1, A21ன்றது 3, A22ன்றது 4. ஸோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப 4 minus 3 divided by 5 plus 4 minus 1 plus 3. அப்ப 1 by 9 minus 4 1 by 5 ன்னு கிடைச்சிடும். அடுத்தது Q1 பாருங்க. Q1க்கு அதே மாதிரி A22க்கு 4, A12க்கு 1. கீழே வந்து அந்த 9 minus 4ன்ற வரும். அப்ப 3 by 5ன்றது கிடைச்சிடும். இப்ப P1 Q1 கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா P2 Q2 ரொம்ப ஈஸி. அப்ப P2 Q2 ஓட ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1 minus P1, Q2ன்றது 1 minus Q1. இப்ப P2 is equal to 1 minus P1. P1க்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க இங்க 1 by 5 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த P1க்கு நம்ம வந்து 1 by 5 ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 1 minus 1 by 5 is equal to 4 by 5 என்ற ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்தது Q2க்கு 1 minus Q1. Q1க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3 by 5. 3 by 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 1 minus 3 by 5 is equal to 2 by 5 என்ற ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் A and Bக்கு என்ன ஃபார்முலான்னாக்க ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் Aக்குனா P1 P2. P1 P2. அதே ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் Bக்குனாக்க Q1 Q2 வரும். இப்ப இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பிளேயர் Aவுக்கு 1 by 5 4 by 5 and பிளேயர் Bக்கு பாத்தீங்கன்னா Q1 Q2க்கு 3 by 5 2 by 5. ஸோ வேல்யூ ஆஃப் தி கேம் நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த இதுல ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது A11 A22னா 5 into 4, A21 A12ன்றது 1 3, 5 plus 4 minus 1 plus 3. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னாக்கா we get 17 by 5 என்ற ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நம்மளுக்கு வந்து இங்க பர்டிகுலரா வந்து பிளேயர் பிக்கு தான் கேட்டிருக்காங்க. பிளேயர் பிக்கு கேட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் மட்டும்தான் எடுத்துக்கும். பிளேயர் பிக்கு தான். அப்ப பிளேயர் பிக்கு எழுதும்போது Q1 Q2 ஓட ஆன்சர் 3 by 5 2 by 5. இது வந்து நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் தி கேம் 17 by 5. இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். PGTRB மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2014 to 19 பேப்பர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.